எல்லாரும் வணக்கம். இந்திய அரசியல்ல இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசியல் ஆல்ரெடி இப்போ எலெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்திய அரசியல் ஒரு பக்கம், உலக அரசியல் ஒரு பக்கம், எல்லாருமே சேர்ந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்முடைய நண்பர் சுரேந்தர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் ப்ரோ. ஐயா கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருக்க விட்றீங்களா? ஐயா நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுன்னு சாப்பிட்றதா சாவுங்கய்யா, ஒய் மீ அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலையும் போர்ல பார்த்தீங்கன்னா இங்க பதட்டமான சூழ்நிலை நடக்குது. நேத்து ஏப்ரல் 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்தியால மாக் ட்ரில் நடத்திருக்காங்க. ஓகேவா? முதல்ல அந்த மாக் ட்ரில் அப்படின்றது எதுக்கு நடத்துறாங்க அப்படின்னா என்ன அப்படிங்கறத அது தெரியாத ஆடியன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இல்ல மாக் ட்ரில்ங்கிறது இப்போ நம்ம நிறைய இடத்துல இப்போ கார்பரேட்ல இருக்கிறவங்க, ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்குலாம் மாக் ட்ரில் நடத்துவாங்க. அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நீங்க எப்படி நடந்துக்கணும் அந்த இடத்துல. எமர்ஜென்சினா அந்த மாதிரி எனி எமர்ஜென்சி இப்போ நாட்டு விஷயத்துல மாக் ட்ரில் எப்படின்னா இன் கேஸ் ஒரு வார் டைம், ஒரு டிசாஸ்டர், இதெல்லாம் வந்தா நீங்க எப்படி இமீடியட்டா வந்து நடந்துக்கணும், பாதுகாப்பு நடவடிக்கைகள். ஆமா கண்டிப்பா. அதுக்கு வந்து இதனால எப்படி இருக்கும்னா, அது ஃபார் எக்ஸாம்பிள் வார் எப்படின்னா சிக்னல்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஒரு சிக்னல், சைரன் ஒரு சிக்னல், அந்த சைரன் அடிக்கும் போது நீங்க எல்லாம் போயிட்டு அந்த இடத்துல நீங்க வந்து சேஃபா இருந்துக்கணும். அது அந்த மாதிரி சிக்னல்ஸ் கொடுப்பாங்க. இன்னொன்னு எப்படின்னா பவர் ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஃபுல் நைட்டே பவர் ஷட் டவுன் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ மிசைல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, ஃபைட்டர் ஜெட்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்னா இருட்டாக இருக்கும் அந்த இடம். டார்கெட் நீங்கள் பண்ணவே முடியாது, எது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால பவர் ஷட் டவுன் பண்ணுவாங்க. இன்னும் அந்த மாதிரி இதுதான் பேசிக்கா. அதாவது ஒரு போர் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா அந்த நேரத்துல மக்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் ஒரு பயிற்சின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா, அதான் உண்மை. சரி, ரைட். இப்போ இந்தியால பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்தியா அவசரமா இப்ப மாக் ட்ரில் பண்ண வேண்டிய தேவை எங்கிருந்து வந்துச்சு? இந்தியாவுக்கு போருக்கான அபாயம் இருக்குதா? இல்ல மாக் ட்ரில் ஏன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்றது இல்ல. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப பரபரப்பு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ உலகத்துல இருக்கு. ஆமா. சோ எப்பவுமே நீங்க இந்த மாதிரி வார் இருக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ வந்து நம்ம கண்ட்ரி பக்கத்துலயோ கண்ட்ரி தூரமாவோ எனி வார் நடக்கும் போது அது வந்து எப்படி வேணாலும் குளோபலி ரிஃப்ளெக்ட் ஆகலாம். டக்குன்னு எஸ்கலேட் ஆகும். இப்போ என்ன இன்டரப்ட் பண்றதுக்கு, ஈரானுக்கும் அங்க ஆல்ரெடி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு போர் போயிட்டு இருக்குங்களா? இப்போ ஒருவேளை இந்தியாவுக்கு அதனால ஆபத்து வருது அப்படின்னா, ஒருவேளை அது உலக போரா மாறினா, வேர்ல்டு வாரா மாறினா அது இந்தியாவை அதனால பாதிக்கப்படும் அப்படின்னும் போது அப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு, சிம்டம்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இல்ல சும்மா இவங்க கிளப்பி விட்டுட்டு இருக்காங்களா? இல்ல அது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஏன் இந்தியா வந்து இந்த முடிவு எடுக்குதுன்னா, சேம் டைம்ல ஒரு 4-5 பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. யூ பி ப்ரிப்பேர்டுங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ஸோட மேக்ரான் அவர் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, யூகேவோட பிரைம் மினிஸ்டர், ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர், இன்னும் நான் ஏதாவது மிஸ் அவுட் பண்ணியிருப்பேன், எல்லா பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் யூ பி ரெடி அப்படின்னு. ஸோ இப்படி சொல்றதுனால நம்ம சேஃபா இருக்கிறது தான் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்மார்ட் திங்கிங். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. உடனே எல்லா மீட்டிங்கும் நடத்திருக்காங்க. இது இப்போ இல்லை, 2ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே பரபரப்பு இருக்கு. இன்கேஸ் எமர்ஜென்சி, நம்ம இன்கேஸ் நம்ம பொதுவாக பேசுறோம், அவங்களுக்கு தெரியும் இன்கேஸ்னா என்ன நடக்கும் அப்படின்னு. ஸோ அந்த இன்கேஸ்க்கான மீட்டிங் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ்ல இருந்து, மிலிட்ரியில இருந்து, இன்னும் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே வந்து பேசி இன்கேஸ் இந்த மாதிரி நடந்தா நம்ம எப்படி இதுல இருந்து வெளில கொண்டு வரதுங்கிற மீட்டிங் நடந்தது. அதை ஃபாலோட் பை இந்த ட்ரில்லு. இன்னொன்று என்ன பார்க்கப்படுதுன்னா, பாகிஸ்தான் வந்து ட்ரோன்ஸ் வந்து இன்னும் பார்டர்ஸ்ல வந்து சுத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ். அது உண்மையான ஆத்தென்டிக் நியூஸா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அண்ட் மோர் ஓவர் திங், இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல அவங்களோட எக்ஸ் டிப்ளமேட்ஸ்லாம் பேசுற விதங்கள், ஏதாவது ஒண்ணுனா நாங்க இந்தியாவை தான் அட்டாக் பண்ணுவோம். யார்? பாகிஸ்தான்ல என்ன பிரச்சனை எங்களுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கு வந்தாலும் நாங்க இந்தியா தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவோம். எங்களை அமெரிக்கா அட்டாக் பண்ணா நாங்க பதிலுக்கு உங்களை தான் அடிப்போம். இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி பேச்சுக்களும் அவங்கள வந்து யோசிக்க வைக்கலாம். அண்ட் மோரோவர் அவங்களுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு வார் போயிட்டு இருக்கு. சரியா? அந்த வார் எப்ப வேணாலும் நம்மள ஆட் பண்ணுவாங்க அதுல. ஏன்டா ஆப்கானிஸ்தானையும் நல்லா டீல் பண்ண முடியல, நீ இந்தியா வந்து நோட்டிருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மாதிரி என்ன சொல்றதுன்னா, இது ஏன் இன்னும் பரபரப்பா பார்க்கப்படுதுன்னா, மிலிட்ரி எல்லாருமே ரெடி பண்றாங்க. அது வந்து முக்கியமான விஷயமா பாக்குறேன். அதுவும் இல்லாம ஆர்மி சீஃப் அந்த உபேந்திர திவேதின்னு இருக்காரு, ஆர்மி சீஃப் ஜெனரல். அவரு ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து, அது பெரிய கான்ட்ரோவர்சி. அவர் கோயிலுக்கு போயிட்டு அடுத்த வர மிலிட்ரி சேலஞ்சஸ்க்கு, ஆர்மி சேலஞ்சஸ்க்கு எங்க கூட துணை இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். அது என்ன ஆகுது, அது யோசிக்க வைக்குது மக்களை. என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் மக்கள் இல்ல ஏதோ இருக்குல்ல, அதனால தானே அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங், நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் என்ன சொல்றாரு,
எனி மிஸ்அட்வென்ச்சர் ஃப்ரம் பாகிஸ்தான் வில் இன்வைட் அன்பிரசிடென்டட் அண்ட் டிசிசிவ் ஆக்ஷன் அப்படின்னு இவர் வேற திடீர்னு வந்து சொல்றாரு. He also add இந்தியா வில் கிவ் a strong reply that பாகிஸ்தான் will never forget. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அடிக்கிற அடி நீ வாழ்நாள் ஏதோ சம்திங் இஸ் கோயிங் ஆன், சரியா? ஏதோ அவங்க ட்ரை பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த மாக் ட்ரில் இந்த மாக் ட்ரில் நடத்துறதுனால என்ன ஆகும், பேனிக் ஆக மாட்டாங்க. பட்டுன்னு நீ இப்போ என்ன ஆகும், இப்போ அடுத்த மாசம் நடக்க போகுதுன்னா இப்போ இந்த மாசமே நீங்க கண்டினியூஸா ஒரு 1 week ஒன்ஸ், ஒரு 6 days 7 days ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா people get to know, அலர்ட்னஸ் வந்துரும். ஏதோ சரி ஓகே ஏதோ இருக்கு அப்படின்னு. சோ அதுக்கும் ரெடி பண்ணலாம், ஃபியூச்சரிஸ்டிக்கா என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க சொன்னீங்கல்ல முன்ன இன் கேஸ் ஆஃப் அப்படின்னா அப்படின்னு வந்தாலே உனக்கு ஏதோ பைத்தியக்காரத்தனம் பண்றதுக்கு பிளான் பண்றானுங்கன்ற மாதிரி தான் தெரியுது. ஆமா, நான் மக்கள் வந்து பேனிக் ஆகக்கூடாதுன்னு நான் இன் கேஸ்ன்னு சொல்றேன். எதுவுமே நம்ம கான்ஃபிடென்ட்டா இங்க உட்காந்து பேச முடியாது, ஏன்னா அங்க என்ன நடக்குது, அங்க டிஃபென்ஸ் என்ன கோ த்ரூ பண்றாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இந்தியாவோட ரீசன்ட் டிஃபென்ஸ் பர்ச்சேஸ், எனக்கு அதுவும் வந்து நான் வந்து அதையும் பாக்குறேன். ஏன் இப்ப சடனா இந்த 2026ல அவ்வளவு டிஃபென்ஸ் பர்ச்சேஸ் நம்ம பண்ணிருக்கோம். ரீசெண்டா இந்த ஈரான் யூஎஸ் பிரச்சனை போகும்போது அப்போ நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்டுக்கு ஒரு பர்ச்சேஸ் வாங்கியிருக்கோம். எனக்கு அதுவும் டவுட் பட வைக்குது. சரி, பர்ச்சேஸ்னா நீங்க எந்த மாதிரி சொல்றீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பர்ச்சேஸ்னா நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் இது வச்சிருக்கேன், நான் அதை உங்களுக்கு சொல்றேன். 2026ல இந்தியா என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்குன்னா, 114 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ். இது வந்து இந்தியன் ஹிஸ்டரியிலேயே வந்து மெகா டீல் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் ஹிஸ்டரியிலே இப்படி ஒரு டீல் வந்து ஆல்மோஸ்ட் 3 lakh crores டீல், அது 3 லட்சம் கோடிக்கான டீலே இதை வாங்கியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ளேசிங் ஏஜ்ட் அந்த MiG-21 ஃபிளீட் அப்படின்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி அதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம இதை புதுசா வாங்கியிருக்கோம். ஆமா, ஏன்னா நம்மளோட லைக் நேபரிங்ல இருக்கிற சைனாவோ அதர் இதுவோ இன்னும் அட்வான்ஸ்டா வச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் அட்வான்ஸ்டா இருக்கணும். பாருங்க ஏன் இதெல்லாம் இருக்குன்னா, இந்த ஒரு வார்னால யார் வேணாலும் என்ன ஸ்டெப் வேணாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். நான் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன், எனர்ஜி சோர்ஸ் வந்து ஈரான் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலு இதெல்லாம் நீங்க அங்கேருந்து தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பல கண்ட்ரீஸ்க்கு வந்து பெட்ரோல் இது போகாது. நீங்க ஃபைட்டர் ஜெட்டு இந்த மாதிரி ஒரு வார்ஷிப் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கனாலும் உங்களுக்கு இதெல்லாம் தேவை. இது கிடைக்காத பட்சத்துல என்ன ஆகும் நீங்க யோசிங்க. நான் யோசிக்கிறேன், நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இந்த சிச்சுவேஷனை நோட் பண்ணி இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 60 days ரிசர்வ் வச்சிருந்தாங்க. அந்த ரிசர்வ் காலி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க திருப்பியும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஆயில். நான் என்ன சொல்றேன், அந்த 60 days ரிசர்வை இவங்க மிலிட்டரி ரிசர்வுக்கும் வச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா கண்டிப்பா இந்தியா பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. இப்போ யூஎஸ்லயும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னன்னா, யூஎஸ்ல என்ன சொல்றாங்க, ஒயிட் ஃபியூவல்ல வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, ஐ மீன் ஜெட் ஃபியூவல் தேவைப்படுது யூகேக்கு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, உனக்கு வேணா நீ சண்டை போட்டு வாங்கிக்கோ, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல நீ போய் வாங்கிக்கோ, எனக்கு நீ எந்த சப்போர்ட்டும் பண்றதில்ல, நான் ஆல்மோஸ்ட் அவனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டேன், ஒரு கரேஜை நீ பில்ட் பண்ணிக்கோ. அவர் ரொம்ப கேலியா சொல்றாரு. யூகே தானே சொல்றாரு, யூ பில்ட் யுவர் டிலேடு கரேஜ் அப்படிங்கிறாரு. ஒரு ரொம்ப கேலித்தனமான வார்த்தை. அதே இல்லாம பிரான்ஸ் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு, அவரோட ஏர் பேஸ்க்கு மேலேயே பறக்கக்கூடாது, இஸ்ரேல் யூஎஸோட சப்ளைஸ் ஆர்ம் சப்ளைஸ்லாம் அந்த 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 ஏரோப்ளைன் வந்து பிரான்ஸோட டெரிட்டரிக்கு மேலேயே பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதையும் அவர் ஞாபகம் வச்சு சொல்றாரு. இன்னும் நிறைய ஆளுங்க கிண்டல் பண்ணியிருக்காரு, ஒய்ஃப் கிட்ட அடி வாங்கியிருக்கான், ஜா வந்து திரும்பிச்சு, அந்த மாதிரி என்னென்னமோ ஸ்டூப்பிடாலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்றாரு, யூரோப்பு நீங்களாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் சண்டை போட்டு எடுத்துக்கோங்க, என்னாலாம் எதுவும் பண்ண முடியாது, அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ, என்கிட்ட நிறைய இருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் அவர் சொல்றாரு. ஸோ குளோபலி இந்த டென்ஷன்ஸ் புரியுதா, உங்ககிட்ட ஜெட் ஃபியூவல் கிடையாது. இதுல இருந்து நான் நோட் பண்றேன், ஜெட் ஃபியூவல் கிடையாதுன்னா என்னென்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு வரும். உங்க விமானம் நீங்க வந்து இந்தியாக்குள்ள ஓடுறதே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஸோ அதே தான் நம்மளோட ஆர்மிக்கும் வந்து இந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டோரேஜ் மிலிட்டரிக்கும் ரிசர்வ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இது யார் வேணாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் இந்த சிச்சுவேஷனை. சரியா, சரி இதெல்லாம் உலகம் ஃபுல்லா தட்டுப்பாடு இருக்கு, இதுதான் ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் அவங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கான இது, எஸ்பெஷலி பாகிஸ்தான் மாதிரி கண்ட்ரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எப்போ சான்ஸ் கிடைச்சா உள்ள வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி டீல்ஸ் இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக ஒன்றும் இல்லை, இந்த அயன்மேன் படத்துல ஒரு டயலாக் ஒன்று வரும், பீஸ் இஸ் ஹேவிங் எ பிகர் ஸ்டிக் அப்படின்றது. அதாவது அமைதி சமாதானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவனோட பெரிய ஆயுதத்தை நீ வச்சிருக்கிறது.
அதான் அமைதி அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுப்பா. அதனாலதான் இந்த அளவுக்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு முன்கூட்டியே ஒரு முன்னெச்சரிக்கையை வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. இந்த மார்க் ட்ரில் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்றதை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு நீங்க என்ன பார்க்கலாம்னா, இப்போ யூஎஸ் ஈரான் வார்லயே யூஎஸோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங்கா தான் நான் பாக்குறேன். அவன் அந்த காமெட்டா சம்திங் அது எப்படின்னா லேசர்ல அடிக்குது, பேரு எனக்கு சரியா தெரியல. சோ இதெல்லாம் நியூ டெக்னாலஜி. ஆமா, நீ வந்து வருஷமா பில்ட் பண்ணிருப்ப. அவன் வந்து ட்ரோனு மிசைல் எல்லாம் விடுறான்னு வச்சுக்கோங்க, லேசர்ல ஷார்ப்பா அக்யூரேட்டா அடிக்கும் அது. இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங்கும் நடக்குது. இதனால என்ன ஆகும், இந்த வார்க்கு அப்புறம் ஓகே எனக்கு இந்த எக்யூப்மெண்ட் பிடிச்சிருக்கு, இது எனக்கு யூஸ் ஆகும்னு வாங்கிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கலாம் இன்னொரு ஆங்கிள். அப்பார்ட் ஃப்ரம் ரஃபேல் என்ன வாங்கியிருக்காங்கன்னா S-400 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆப்ரேஷன் சிந்தூர்ல பயங்கரமா நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. இது எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது மிசைல் லான்ச் பண்ணாங்கன்னா அது போயிட்டு இது இன்டரப்ட் பண்ணிடும். சுதர்ஷன் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க டிஃபென்ஸ்ல, நம்ம இந்தியன் கவர்மெண்ட். அதோட பேரு சுதர்ஷன் சக்ரா. S-400 அடிஷ்னலா வாங்கியிருக்காங்க, ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கோம். அது வந்து எக்ஸ்ட்ராடினரி ரோல் பிளே பண்ணதா ஆப்ரேஷன் சிந்தூர்ல பேசிக்கிட்டாங்க, எனக்கு என் புரிதல் வரைக்கும். அது வந்து அடிஷ்னலா வாங்கியிருக்கோம் அதை, மிசைல் அண்ட் சிஸ்டம் சப்போர்ட். ஆல்ரெடி இந்தியா இஸ் ஆப்ரேட்டிங் மல்டிபிள் S-400s நான் சொன்ன மாதிரி. இது என்னன்னா, இது இன்டர்செப்ட்ஸ் ஏர்கிராஃப்ட், ட்ரோன்ஸ் அண்ட் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் லாங் ரேஞ்ச் அப் டு 400 கிலோமீட்டர்ஸ். 400 கிலோமீட்டர் ரேஞ்சிலேயே போயிட்டு அதை இன்டரப்ட் பண்றதுக்கான எல்லாமே இருக்கு. இன்னொன்று வந்து தேஜஸ் MK-1A ஃபைட்டர் ஜெட். இது வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றது, ஆல்மோஸ்ட் நம்ம தான் மேனுஃபேக்சர் பண்றோம். ஆனால் கொஞ்சம் பார்ட்ஸ்லாம் வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம் அப்ராட்ல நம்ம வந்து வாங்கி இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஃபியூச்சர்ல 80 to 90% நம்மளோட கம்ப்ளீட் ப்ராடக்ட் ஆக்கிறதுக்காக பேசிக்கிறாங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க லார்ஜ் ஸ்கேல்ல. இது 2026ல எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இது நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் P-8L மேரிடைம் சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட், அது யூஎஸ், அது நிறைய வாங்கியிருக்கோம் யூஎஸ் கிட்ட 2026ல. அதுக்கப்புறம் மிசைல்ஸு, ப்ரெசிஷன் வெப்பன்ஸு, இந்த மாதிரி வேர்ல்டு வைடு எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ ஃப்ரான்ஸு யாரெல்லாம் இதில் பெஸ்ட்டோ அவங்க கிட்ட இருந்து நிறையா வாங்கியிருக்கோம். மல்டி பில்லியன் டிஃபென்ஸ் பேக்கேஜ் 25 பில்லியனுக்கான இது அப்ரூவ் ஆயிருக்கு. அதில் வந்து ஆர்ம்டு ட்ரோன்ஸ், ஆர்டிலரி சிஸ்டம், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட், அம்யூனிஷன் ஸ்டாக் பைல்ஸ், சர்வேலன்ஸ் டெக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த 2026ல மட்டும் வாங்கினதுனால எனக்கு என்ன கேள்விக்குறினா, எதுக்கு நம்ம வந்து இவ்வளோ டிஃபென்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம்? அப்ப ஏதோ நடக்குதுன்னு தானே அர்த்தம். நீங்க சொல்ல போனா இந்தியா வந்து எல்லாருக்கிட்டையுமே டிப்ளமேட்டிக்கா தான் போயிட்டு சைடு எடுக்கல. எந்த சைடும் எடுத்துக்கிட்டு இப்ப மாத்தி எல்லாம் பண்ணிட்டு இல்லைன்னும் போது எதுக்கு இந்தியாவுக்கு இப்போ உடனடியா இவ்வளவு ஒரு, நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஹிஸ்டோரிக்கலா நம்ம பார்த்தோம்னா சைனா வந்து நம்மளோட அட்வான்ஸ்டு, சைனா வந்து மிலிட்டரியில பவர்ஃபுல் அப்படிங்கிறாங்க. அவங்க இப்போ வேர்ல்டு எக்கனாமி நம்ம டாப் 5 டாப் 6 எதை பொறுத்து இருக்குன்னா இதையும் பொறுத்து இருக்கு, மிலிட்டரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆமா, கண்டிப்பா புரியுதா? அப்ப யூஎஸ் தான் இருக்கிறதுலே டாப், ஃபர்ஸ்ட் யூஎஸ் தான், ஃபாலோட் பை நீ உங்களுக்கு தெரியும் ரஷ்யா, சைனா, இந்த லிஸ்ட்ல எல்லாருமே வந்துரும். இந்தியா வந்து இப்ப டாப் 4 டாப் 5ல இருக்கும். நம்ம இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணனா அது வேர்ல்ட் பவர். யூஎஸ்லயே ஒரு கான்செப்ட் இருக்கு, நீ வந்து மிலிட்டரி ஸ்ட்ரென்த் நீ காமிச்சாதான் வந்து எதிரி வந்து தூரமா இருப்பான். நீ வீக்கா இருந்தானா எனி டைம் ஹி கேன் டேக் அட்வான்டேஜ். இந்த கான்செப்ட் தான் இது. இதெல்லாம் நீ வாங்கி வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்ம நேவல் நம்மளது வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்றது மேஜர் இது நம்மளோட இந்தியன் ஓஷன் அந்த சைடு. அதுல வந்து நிறைய சைனீஸ் சப்மரைன்லாம் போகுது சீக்ரெட்டா, சைலண்டா. சோ இந்த மாதிரி அட்டாக்ஸ்ங்கிறது நேபரிங் கண்ட்ரி எப்ப வேணாலும் பண்ணுவான். அவன் வந்து சொல்லிட்டு வர மாட்டான், எங்க வேணாலும் வந்து எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணுவான். சரி ப்ரோ, அப்ப அந்த மார்க் ட்ரில் பண்றாங்க இல்லையா, இப்ப எப்படி எல்லா டைப் ஆஃப் அட்டாக்கும் எந்த மாதிரி இது பண்றது அப்படிங்கிற மாதிரியான மார்க் ட்ரில்? ஆமா, எனி ஒன் கேன் அட்டாக், எஸ்பெஷலி பாகிஸ்தான். அவங்க வந்து இப்ப சைனா வந்து ஒரு த்ரெட்டா நினைக்கல, இல்ல வான்வழி தாக்குதல் நடத்துது, இல்ல கடல் வழியா தாக்குதல் நடத்துது, பண்ணலாம். இப்பயே இன்னொன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, ஆபரேஷன் சிந்தூர்ல நேவல் வழியா நாங்க அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருந்தோம் அப்படின்னு நிறைய பேரு. இதுவும் எனக்கு டவுட்டா இருக்கு. எல்லாருமே ஒரே டைம்ல ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, எல்லாருமே வந்து பாகிஸ்தானை நோக்கி நிறைய ஆபரேஷன் சிந்தூர்ல நாங்க அப்படி பண்ணோம், நாங்க இது பண்ணலான்னு இருந்தோம், இந்த மாதிரி பேச்சுவார்த்தையும் வந்து ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணுது. ஸோ ஏதோ பாகிஸ்தான் சைட்ல இருந்து அவங்க பண்ண போறாங்களோங்கிற டவுட் இருக்கு. சரி ப்ரோ, நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. நம்ம சொல்றது என்னன்னா போற நிறுத்தி தொலைங்கடா, ஏன்டா எங்க உசுர வாங்குறீங்க? இல்ல அதனால எல்லாருமே பாதிக்கிறோம்ல. எனர்ஜி போல நிறைய பேர் வந்து கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றது வார்க்காகன்னு இல்ல, எனர்ஜி இல்ல யாருக்கிட்டையும். லாக்டவுன் வந்து எப்படின்னா அவன் கேஸ் சிலிண்டர்ல கதறினுக்கிறான், பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குன்னு கதறினுக்கிறான். இவனுங்க என்னடான்னா இன்னும் நாங்க மேல போறோம் அப்படின்னு. ஆமா, அதுதான் மெயின் ரீசன். ஆனா ஈரான் வந்து என்ன பண்ணுது, ஃப்ரெண்டுங்குது மாதிரி அவர் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சேஃப்,
அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு அவங்க வந்து ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதர் கண்ட்ரிஸ்க்கு ஓப்பன் பண்ணல, அது பிரச்சனை தான். நம்மளுக்கு மட்டும் ஓப்பன் பண்றதும் பிரச்சனை தான். மத்தவங்க சரியா? அதனால இது வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கு யூகேல வந்து இப்போ இந்தியாவை அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு டிப்ளமேட்டிக்கா எல்லா கண்ட்ரீஸும் வந்து பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லி இப்போ இந்தியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி போகுது, இந்தியா எவ்வளோ ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுதுன்னு நம்ம இப்போ பார்க்க தான் போறோம். திறந்து பார்க்கலாம் ப்ரோ. என்னன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அமெரிக்கா ட்ரம்ப் பைத்தியக்காரன் சீக்கிரம் நிப்பாட்டினா போதுன்றாங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஈரான் தான் எல்லாம் முட்டாள்தனம் பண்ணிட்டு அவங்க நிப்பாட்டினா போதுங்கிறாங்க. யாரு எப்படியோ எல்லாருமே நிறுத்தி ஒரு அமைதி வழி கொண்டு வந்து மக்கள் பதட்டப்படாம இருக்கிறதுக்கு இந்தியா தன்னால என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கு. இதுக்கு மேல பண்ணுவாங்கன்னு நம்புறோம். ஓகே ப்ரோ, அது முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இப்போ யூஎஸ் என்ன பண்ணலான்னு இருக்காங்க, இவ்வளவு நாளா ஏர் அட்டாக்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து கிரவுண்ட் அட்டாக் பண்ணலான்னு இருக்காங்க. அவங்களோட மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாரையும் இறக்கி ஒரே தெரியா முடிச்சிடலாம் அப்படின்னு. அதுக்கு நான் உடன்படலை. இவ்வளவு நாள் நான் சொல்லியிருந்தேன் ஈரான் அவங்க ஏதோ கான்ட்ரவர்சி இருக்கு, நீ இப்போ இறங்கி அட்டாக் பண்றதுனால நிறைய பேர் அங்க இருக்கிற இன்னசென்ஸ், ஈரான் உன்னை சப்போர்ட் பண்ற, நீ 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 என்னை காப்பாற்ற மாட்டியான்னு சொன்னவங்களையும் நீ சேர்த்து கொள்ளலாம் இதுல. அதனால அதுல நான் உடன்படல. அவ்வளவுதான். ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா போரில் முதலில் கொல்லப்படுவது உண்மை அப்படின்பாங்க. உண்மை அப்படிங்கிறது தான் போர்ல முதல்ல சாகும். அதுக்கப்புறம் ஏன்னா போருக்கான காரணங்கள் வந்து ஆளாளு ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது உண்மையில என்ன நடக்குதுன்னு தெரியல. சீக்கிரமா எல்லாமே நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து மக்கள் நார்மல் லைஃப் வாழணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம், வேண்டுதல். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி ப்ரோ. தேங்க்யூ.